வணக்கம். நான் மேற்கூறியபடி என் தந்தையார் மேற்கொண்ட பயணங்கள் பல. அதில் சில புகைப்படங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி. என்னுடைய தந்தையார், என்னுடைய தாயார், இது போன்ற பல புகைப்படங்கள் உள்ளன. அவர்களுடைய பயணங்கள், அவர்களுடைய பயண அனுபவங்கள் மிகவும் பயணம் மேற்கொள்ள தூண்டியவை. நான் சென்று வந்துள்ள இடங்கள் அனைத்தும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. சில விஷயங்கள் சுருக்கமாக சம்மரைஸ் என்று சொல்வார்களே, அது போல கூறுகிறேன். ராமேஸ்வரம் எங்களுடைய தாயார் அவர்களுடைய காரியம் மேற்கொண்ட பிறகு அதன் சம்பந்தமாக ரிச்சுவல்ஸ் என்று அழைக்கக்கூடிய சில சம்பிரதாயங்கள் ராமேஸ்வரத்தில் மேற்கொள்ளப்பட்டது. சில பெரியவர்களின் அறிவுரைப்படி என்னுடைய தந்தையார் ராமேஸ்வரத்திலும் பின்பு காசியிலும் என்னுடைய தாயாருக்கு பித்ரு கடன் என்று அழைக்கக்கூடிய அல்லது பித்ருக்களுக்கு என்று சமர்ப்பணம் செய்தார். பித்ருக்களுக்கு பிண்டம் அளிப்பது இந்து சம்பிரதாய முறைப்படி ஒரு அங்கமாகும். இறந்தவர்களுக்கு பிண்டம் அளித்து கடமையை நிறைவேற்றுவது அவர்களுடைய உறவினர்கள், கணவர், பிள்ளைகள் இவர்களுக்கு உரிய கடமையாகும். இது நான் மேற்கொண்ட முதல் பயணம் அல்ல. அது முடித்த பிறகு கிடைத்த நேரங்கள் சுற்றியுள்ள இடங்கள், வில்லுண்டி தீர்த்தம், ராமன் வில்லை எடுத்து அம்பை எய்து தனது மனைவிக்கு நீர் அளித்த இடம் வில்லுண்டி தீர்த்தம். அதுபோன்றே உத்திரகோசமங்கை என்ற ஒரு அழகான ஒரு ஊர் உள்ளது. அங்கு இருக்கக்கூடிய சிவன் மிக மிக அற்புதமான அழகான ஒரு நாட்டிய பாவத்துடன் உள்ள நடராஜர். அங்கும் பயணம் மேற்கொண்டு பின்பு ராமநாதபுரம், விஜய சேதுபதி மன்னர்களின் அரண்மனை, அது போன்ற இடங்கள் இவற்றையெல்லாம் சுற்றி பார்த்து பின்பு வீடு வந்தோம். என்னுடைய தந்தையார் இவற்றிலிருந்து விலகி நின்றார். ஏனெனில் பித்ருக்கடனில் பெண்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லை. கல்யாணமாகி செல்லக்கூடிய பெண்கள், கல்யாணமான பெண்கள் இவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் இல்லை.
என் தாயாரின் இறுதி கடன் நிறைவேற்றுவது என் தந்தையாரின் பொறுப்பு. நாங்கள் மற்ற இடங்கள் நானும் என்னுடைய தங்கையும் மற்ற இடங்கள் செல்ல விரும்பியதால் நாங்கள் மற்ற கோவில்களுக்கு சென்று வந்தோம். அதன் பிறகு அது கல்யாணம் ஆவதற்கும் பின்பு மேற்கொண்ட பயணம். என் தாயாருடைய மறைவு என்னுடைய கல்யாணம் ஒரே ஆண்டில் நடைபெற்றது. ஆகையால் ஒரு வருடம் கழித்து இந்த பித்ருக்களுக்கு அளிக்க வேண்டிய சம்பிரதாயம் நிறைவேற்றப்பட்டது. மிக கடினமான விஷயங்களில் தாயாரின் மறைவு மிக மறக்க முடியாதது. அவற்றை தாண்டி வருவதற்கு கடவுளின் மிகப்பெரிய துணை தேவையாக இருந்தது. பின்பு நாங்கள் மேற்கொண்ட பயணங்கள் எல்லாவற்றையும் அதில் பதிவேற்றம் செய்துள்ளேன். எல்லா மாநிலங்களும் அழகிய அதற்கே உரித்தான பலவிதமான சுற்றுலா தலங்களையும் சாகசம் மேற்கொள்ள ஏதுவான இடங்களையும் கொண்டுள்ளது. அதுபோன்று சிக்மகளூர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மலைவாசஸ்தலம் மிக அழகான மிக மிக அற்புதமான ஒரு இடம். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து இடங்களும் அற்புதமானவை. மேற்கு மலை தொடர்ச்சியின் முக்கிய அங்கம், முக்கிய பிரிவு உள்ளடக்கிய ஒரு பகுதி. அன்பான மக்களும் அவர்களுடைய அனுசரணையான கவனிப்பும் எங்கும் வழிநடத்தக்கூடிய சாலை மேற்கோள்களும் சாலை ஹோர்டிங்ஸ் தங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய மிக அற்புதமாக அமைக்கப்பட்ட ஒரு சுற்றுலா துறை மிக அற்புதமாக வசதிகளை செய்துள்ள மாநிலம். சிக்மகளூர் என்று அழைக்கப்படக்கூடிய சிக்கமகளூர் மிக அற்புதமான ஒரு மலைவாசஸ்தலம். அங்கு பலவிதமான கோவில்களும் அதை தாண்டி சிற்றோடைகள் சிற்றருவிகள் என்று பலவிதமான இயற்கை ஒளிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அழகான மாநிலம், அழகான ஒரு மிகப்பெரிய மாநிலம். அதற்கு பிறகு நாங்கள் மேற்கொண்ட பயணங்கள் அதிகம். என்னுடைய தந்தையார் கர்நாடகாவில் உள்ள பல இடங்களுக்கு சென்று வந்துள்ளார். பல இடங்கள் அவர் கூறிய கதைகளும் அன்பான மக்கள்
மிகவும் பாசமாக மிக மிக கனிவாகவும் அனுசரணையாகவும் அக்கறையோடும் பழகக்கூடிய மக்கள் உள்ள மாநிலம் கர்நாடகா. அதன் பிறகு நாங்கள் சென்று வந்த இடம் கோவா. சிறிய மாநிலம், சிறப்பான மாநிலம். அனைவரும் அனைத்து விதமான மக்களும் அனைத்து விதமான கலாச்சாரமும் கலந்து எண்ணற்ற கடற்கரைகளை கொண்டுள்ள ஒரு அற்புதமான மாநிலம் கோவா. கோவா என்ற இடத்தை பற்றி கூறுவதற்கு நிறைய விஷயங்கள் உள்ளன. ஒவ்வொரு மாநிலத்திலும் கோவில்கள், மலைவாசஸ்தலம். கர்நாடகா என்று கூறுகையில் கோவில்கள், மலைவாசஸ்தலம், அருவிகள், இது போன்று பல அற்புதமான, மேலும் கடற்கரை, அற்புதமான கடற்கரைகளை கொண்டுள்ள மாநிலம். மேலும் மிக அற்புதமான கோவில்களும் மிக சீரிய முறையில் பராமரிக்கப்பட்ட கோவில்கள், அதற்கு பிறகு கோவில்கள் என்று கூறுகையில் அழகிய கிருஷ்ணர் கோவில் உடுப்பியில் உள்ள மிக மிக அழகான ஒரு கிருஷ்ணர் கோவில், பகவான் கிருஷ்ணர் மிக மிக அழகாக நின்ற நிலையில் காட்சி தருகிறார். மிக அற்புதமான தலம். மழையின் கொடை, வான்கொடை, அற்புதமான இடங்கள், அனைவரும் ரசிக்க வேண்டிய இடங்களும் வசிக்க வேண்டிய இடங்களும் துதித்து வழிபட வேண்டிய இடங்களும் பார்த்து வியக்க வேண்டிய இடங்களும் கொண்டுள்ள மாநிலம் கர்நாடகா. அற்புதமான மக்கள், அன்பான, கனிவான, அனுசரணையான மக்கள் உள்ள மாநிலம் கர்நாடகா. அதுபோன்றே கோவா அனைத்து விதமான கலாச்சாரமும் கலந்து பல நூற்றாண்டுகள் கடந்த நிலையில் ஒரு டைம் மிஷின் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் அமர்ந்து போர்ச்சுகீசிய ஆட்சி நடந்த காலத்திற்கு சென்று வரக்கூடிய அளவிற்கான அழகிய கட்டட அமைப்புகளை கொண்டுள்ள ஒரு மிகப்பெரிய கலாச்சார களஞ்சியம் கோவா என்று கூறுகையில் மறக்காமல் நினைவுக்கு வருவது கடற்கரையும் கடல் உணவும். அதை தாண்டி போர்ச்சுகீசிய காலத்து கட்டிட அமைப்பு உள்ள பலவிதமான தேவாலயங்கள், சர்ச்சஸ் என்று அழைக்கக்கூடிய பலவிதமான தேவாலயங்கள். அது மட்டுமின்றி இந்துக்கள் வழிபடக்கூடிய பலவிதமான தேவாலயங்கள். இது தவிர்த்து
மலை பிரதேசத்திற்கு உரித்தான விஷயங்களும் ஆறுகள், அருவிகள், மலைகள், கடற்கரை, கலாச்சாரம், அனைவரும் ஏன் அங்கு குவிகிறார்கள் என்று சொல்வதற்கான காரணம் இதுவே. அங்கு நாங்கள் வசிக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது மிகப்பெரிய வரம். 3 வருடங்கள் நாங்கள் கொரோனா ஏற்பட்ட பொழுதில் அங்கு வசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. 3 வருடங்கள் அங்கு வசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதை பற்றி பின் விரிவாக கூறுகிறேன். கோவா என்று கூறுகையில் நீங்கள் ரசிக்க வேண்டிய விஷயங்கள் பல உண்டு. ஒவ்வொரு இடத்திலும் சுருக்கமாக கூற வேண்டிய விஷயங்களை கூறிவிட்டு பின்பு விளக்கமாக கூறுகிறேன். ஹிமாச்சல் பிரதேசம் கடவுளின் நாடு. அழகிய கேரளா, கடவுளின் காட்ஸ் ஓன் கண்ட்ரி என்று அழைக்கக்கூடிய இடம் கேரளா. பேருக்கேற்றாற்போல் கடவுளின் தேசம். அதே போன்று தேவ் பூமி என்று அழைக்கக்கூடிய இடம் ஹிமாச்சல பிரதேசம். அங்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலம் தங்கும் வாய்ப்பு கிடைத்தது. மிகப்பெரிய மேதமை பொருந்திய மேன்மக்களுடன் பழகும் வாய்ப்பும், அதுபோன்று பல அரிதான விஷயங்களை காணும் வாய்ப்பும் கிடைத்த ஒரு இடம் ஹிமாச்சல பிரதேசம். மலைகளும் அருவிகளும், தங்குதடையின்றி ஓடும் அருவிகளும், அழகான மலைகளும், என்னவென்று புரியாத ஒரு அற்புதமான ஒரு இடம் அது. மிகப்பெரிய மரங்கள், அழகான மலைகள், அங்கங்கே அருவிகள், தங்குதடையின்றி ஓடும் ஆறு, பனிமூட்டத்துடனும் பனியுடனும் காணக்கூடிய மலை முகடுகள். கடவுளின் தேசமே, கடவுள் அங்கே உறைந்திருக்கிறார். அந்த மலை முகடுகளில், பனி சிகரங்களில் அந்த பெரிய தேவதரு என்று அழைக்கக்கூடிய மரங்களின் ஊடே நீங்கள் கடவுளை காணலாம். அற்புதமான, அனைவரும் சென்று காணக்கூடிய, மறக்காமல் வாழ்நாளில் ஒரு முறையேனும் சென்று பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு பிரதேசம் ஹிமாச்சல பிரதேசம். அதுபோன்றே உத்தராகண்ட் மாநிலம். உத்தராகண்ட் மாநிலம் ஹிமாச்சல பிரதேசம் போன்றே, ஹிமாச்சல பிரதேசம் பழக்கூடை என்று அழைக்கப்படுவது. இந்தியாவின் பழக்கூடை அது, ஃப்ரூட் போல் ஆஃப் இந்தியா. அதுபோன்றே உத்தராகண்டும் இமயமலையின் தொடர்ச்சி. இமயமலை எங்கு ஆரம்பித்து எங்கு முடிகிறது என்பது அனைவரும் அறிந்ததே. இமயமலையின் தொடர்ச்சி, அதன் அடிவாரங்கள், சமவெளிக்கு சற்று மேலே உள்ள பகுதிகளில் வசிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. பீச்சஸ், apples, apricots, plums,
பியர்ஸ், கிவிஸ் என்று ஏகப்பட்ட பழமரங்களின் நடுவே சுற்றி அழகான அந்த மலைகளின் நடுவே அமர்ந்து தேநீர் அருந்தி அதோ அங்கே இறைவனை காணுங்கள். நான் எல்லாவற்றையும் விளக்கமாக கூறுகிறேன். கூறுவதற்கு நேரங்களும் உள்ளன. எனக்கு தெரிந்து உங்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன். குஜராத், ராஜஸ்தான் கலாச்சாரங்களின் அற்புத கலவை, பழமையின் செரிமானம், பழமையின் ஆதிக்கம், அழகான மக்கள், அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய உணவு முறை, இதை தாண்டி எக்கோ ஃப்ரெண்ட்லி என்று அழைக்கக்கூடிய விஷயங்களை புகுத்தி தயாரிக்கப்படும் ஆடை, துணி வகைகள், எண்ணற்ற கலைகளின் சங்கமம் ராஜஸ்தான் மற்றும் குஜராத். கலைகளின் சங்கமம், கட்டிடக்கலை முதல் ஒவ்வொரு கலை என்று சொல்ல போனால் 64 கலைகள் உள்ளன. ஆய கலைகள் 64 உணர்விக்கும் எண்ணம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தினுள்ளே இருப்பளிங்கு வாராது இடர். அது போன்ற ஆய கலைகளில் பல கலைகளை கொண்ட இரண்டு அற்புதமான, நான் பார்த்த வரையில் இரண்டு அற்புதமான மாநிலங்கள் ராஜஸ்தானும் குஜராத்தும். அதில் குஜராத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை கூறிக்கொண்டு இதை முடிக்கிறேன். கேலிகோ பிரிண்டர்ஸ் என்று அழைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராஜஸ்தானிலும் உள்ளது. அதுபோன்று கேலிகோ மியூசியம் என்று அழைக்கக்கூடிய ஒரு மியூசியம், டெக்ஸ்டைல் மியூசியம், இந்தியாவில் உள்ள ஒரு அழகான டெக்ஸ்டைல் மியூசியம், துணிகளுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட ஒரு மியூசியம். அங்கு எல்லோரும் சென்றுவிட முடியாது. அது ஒரு தனியார் சார்ந்த அமைப்பு. முன் அனுமதி பெற்று நேரம் பதிவு செய்து, நேரம் மற்றும் காலம் அனைத்தையும் பதிவு செய்து, தங்களுடைய பெயரை பதிவு செய்து, பின்பு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நீங்கள் சென்று பார்த்து வரலாம். பல வகையான பிச்சுவா என்று அழைக்கக்கூடிய கலை, வரைகலை, புகைப்படங்கள், துணியில் அழகாக வரையப்பட்டுள்ள கலெக்ஷன்ஸ் என்று அழைக்கக்கூடிய அந்த தொகுப்பு அங்கு உள்ளது. பல வகையான விஷயங்கள் நீங்கள் அங்கு சென்று அறிந்து வரலாம். இது போன்ற பல விஷயங்கள் குஜராத் மாநிலத்திலும் ராஜஸ்தான் மாநிலத்திலும் கணக்கற்று இருக்கின்றன. அவற்றை நாம் பொறுமையாக
பேசி கலந்துரையாடுவோம். தங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. வணக்கம்.